Hi, welcome to Learn English. We were playing yesterday. இங்கே were playing அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸில் we had been playing for a few days last month. had been playing வந்திருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்? I welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் were playing அப்படின்னு இருக்கு, செகண்ட் சென்டென்ஸில் had been playing இருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? முதல்ல டென்ஸோடைய நேம் பார்த்துக்கோங்க. were playing past continuous tense. அடுத்து had been playing அந்த சென்டென்ஸ் past perfect continuous tense. we were playing yesterday இது past continuous tense. வேர்போட ing இருக்குது. அதுக்கப்புறம் were was இந்த ரெண்டு வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னா past continuous tense. நாங்கள் நேற்று விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் நேற்று விளையாடினோம் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். we played yesterday. நாங்கள் நேற்று விளையாடி கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது அந்த விளையாடி கொண்டிருந்த நிகழ்வு கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நேற்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாடல்ஸ் பாருங்களேன். ஐ வாஸ் ஸ்பீக்கிங், நான் பேசி கொண்டிருந்தேன். ஹி வாஸ் கவுண்டிங் ஆல், அவர் அனைத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தார், கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். தே வேர் ட்ராவலிங், அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ எல்லாமே கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்ததை குறிக்குது, நடந்து கொண்டிருந்ததை குறிக்குது. ஓகே, இப்போ அந்த வாஸுக்கு பதிலாக ஹேட் பீன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங், ஹி வாஸ் கவுண்டிங் ஆல், ஹி ஹேட் பீன் கவுண்டிங் அப்படின்னா என்ன மீனிங் வருது? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்டில் இருந்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் அல்லது வேலை கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்ததை குறிக்கிறது. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாஸ் ஸ்பீக்கிங், வேர் கோயிங் இந்த மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் அல்லது வேலை கடந்த காலத்தில் நடக்க ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்து பின்னர் கடந்த காலத்திலே முடிகின்றது. ஸோ அந்த விஷயம், அந்த வேலை முடிஞ்சிருது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் ட்ராவலிங் எஸ்டர்டே, அவர் நேற்று பயணம் செய்து கொண்டிருந்தார். இது எந்த டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். ஹி ஹேட் பீன் ட்ராவலிங் லாஸ்ட் மந்த், அவர் சென்ற மாதம் முழுதும் பயணம் செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணார், அதை பண்ணார், தென் முடிஞ்சிருச்சு. அகெயின் அதே மாதத்தில் இன்னொரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு, முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறைய ட்ராவலிங் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது மனப்பாடம் ஆயிரும். இந்த ரெண்டு வாக்கியங்களும் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் தமிழ் சென்டென்சஸ். நீங்கள் சென்ற வாரம் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் சென்ற மாதம் முழுக்க ஒரு நாவலை வாசித்து கொண்டே இருந்தீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ வேர் ஒர்க்கிங், யூ வேர் ஒர்க்கிங் லாஸ்ட் வீக். ஓகே, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஹேட் பீன் ரீடிங் எ நாவல் ஃபார் த லாஸ்ட் ஹோல் மந்த். ஒரு மந்த்து ஃபுல்லாக அந்த நாவலை வாசிக்கிட்டே இருந்தீங்க. வாசிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? பிரேக் எடுத்து திரும்பவும் அந்த நாவலை வாசிக்கிறது, அந்த மாதிரி. நீ என் வீட்டுக்கு வந்தப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சென்ற மாதம் விருந்தினர்களுக்காக சமைத்து கொண்டே இருந்தேன். ரெண்டு சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ வாஸ் குக்கிங் வென் யூ கேம் டு மை ஹோம். என் வீட்டுக்கு வந்தப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹேட் பீன் குக்கிங் ஃபார் த கெஸ்ட் லாஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்க, நான் குக் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்களுக்காக. சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. மிஸ்டேக்ஸ் வந்தால் தான் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது, அதை எப்படி மாற்றணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ வாஸ் வந்திருக்கு. டீச் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஐஎன்ஜி ஆட் ஆச்சுனாலே அது கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். ஹி வாஸ் டீச்சிங் கிராமர் எஸ்டர்டே. ஹி ஹேட் பீன் டீச்சிங் த சேம் கிராமர் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ். அதே கிராமரை லாஸ்ட் ஃபியூ டேஸ் நடத்திக்கிட்டே இருந்தார்.
ஸோ 2 டென்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் ஆகும். பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ். நிறைய சென்டென்சஸ் இதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமரோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.